தொட்டு உழப்பிய என்ன பட்டீஸ்வரனே பேருக்கு எடுத்து அடுத்து பேசுவாங்க. நம்மளுக்கே தமிழ் தெரியாது. நாளன தாமர ரொம்ப நாளாக தூங்கல, நாளன தாமர ரொம்ப நாளாக தூங்கல, அம்மி மிதிச்சு மனுஷன் தானா நீ? மூணப்பறம் தெரியாது பொம்பளை பிள்ளைய வந்து இப்படி கட்டி பிடிச்சி உழ போறானே, நீ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க சொத்தத்தானே அப்படிங்கிற தேவையில்லாம பேசிக்கிட்டு இப்படி வந்து முன்னப்பறம் தெரியாது பொம்பளை கிட்ட வந்து நின்று பேசுறியே, என்ன மானகட்ட வேலை உனக்கு எதுவுமே பேசுற சூடு சொன்ன இருக்கா? நம்மளுக்கு தமிழ் தெரியாது. ஐய எதுக்கு நான் மஸ்த புடுங்குற? நம்மளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். நீ என்னத்துக்கு என்ன உனக்கு பிடிக்குது? உனக்கு எதுக்கு என்ன பிடிக்குது? ஆசை வருது. இப்ப தமிழ் தெரியாதா? நம்மளுக்கு ஆசை. வெளிநாட்டுக்காரனா இவன் எல்லாம் வெளிநாட்டுக்காரன் சொல்லுவோம். கண்ணுல கருங்கோழி பைய வைக்க அரைச்சி நான் வரல இதுக்கு. சரி உனக்கு தமிழ் தெரியும்னா நீ எந்த ஊரு? ராஜஸ்தான். ராஜஸ்தானா? அப்ப வந்து உனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும். என்னது விட்டு விட்டு நுழையுது? விட்டு விட்டு அப்ப ஒரேடியே வராது. ஏன் அப்படியே கையை வச்சு அழுத்தணும்? என்னத்துக்கு? ஏன்னா எனக்கு கால கரகமா தமிழ்நாட்டுல செம்ம பீஸ் இருக்கு. நான் என்ன மயித்துக்கு நான் உன்னே போய் பாக்குறேன், இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். அப்ப தமிழே தெரியாது. அப்ப எதுக்கு இங்க வந்த? வேலை பாக்குது. நீ வேலை பார்த்துட்டு போவ, நாங்க சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போவோமா? நீங்க உட்காந்துருந்து நம்ம செய்யுது எது? நாங்க அமைதியா தான் உட்காந்துருப்போம். தக்காளி நாங்க செஞ்சோம்னா உங்க கடவை வீங்கி போகும். பார்த்துக்க மரியாதையா பேசிக்க. சரி என்ன வேலை செய்வேன்? நம்மளே சந்து பொந்து அடைக்குது. நீ அப்ப கட்டண வேலை பாக்குது. அதாவது கொத்தனார் வேலை. அப்ப நாங்களே என்ன பண்ண பார்க்கிறோம்? நிம்மளே நீங்க காசு கொடுக்குது, நம்ம செய்யுது. அதாவது போனா போகுதே வந்தோரை தமிழகம் தான் வாழ வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்பேற்பட்ட ஆளுகளா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எதுக்காக வாழ வைக்கிறோன்ற ஒரு காரணம் என்ன தெரியுமா? போனா போகுது, எங்க இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து பொழைச்சிட்டு போகட்டுங்கிற ஒரு காரணத்துக்காக ஒன்ன மாதிரி ஊப்பி கீப்பின்னு இருக்கிறவங்க எல்லாத்தையும் இங்க வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். சரியா? நீ என்ன சம்பளம் வாங்குற? நம்மளே 500 ரூபாய் கொடுத்தா போதும். 500 ரூபாய் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் செய்வோம். நீ சொல்றீங்க நம்ம கோட்டை குடிச்சுட்டு வாய பொழந்துட்டு கிடந்தோம்னா இவனை மாதிரி ஆள்லாம் வேலை செஞ்சுட்டே போவேன். ஏன்னா 500 ரூபாய் காலையில இருந்து சாயந்தரம் வரலும் வேலை வைப்ப. நம்மளே வேலை தொடர்ந்து கொடுக்குறான், நம்ம செய்யறான். சரி எப்படி வந்தீங்க நீங்களா? நம்மளே ட்ரெயின்ல வந்து 1.5 கோடி பேர் வந்திருக்கு. 1.5 கோடி பேரா? எங்க தமிழ்நாடு என்னத்துக்கு ஆகுறது? அங்கதானே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளே வேலை செய்யுது. இப்ப தெரியுதா? அதுக்கு தான் நம்மளுடைய வேலை பிரிட்ஜ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாலம் கட்டுறது எல்லா வேலையும் நம்ம தான் செய்யுது. நீ பாலம் கட்டு, இல்ல பாலத்துக்கு மேல உட்கார்ந்து கூட நீ கட்டு, அத பத்தி பிரச்சனை இல்ல. ஏன் உன் ஊர்ல வேலை இல்லையா? அங்க வேலை இல்ல, இங்க வந்து நல்லா கொடுக்குறான். அங்க சரி இங்க வந்து நாங்க வேலை கொடுக்குறோம், நீங்க வேலை செய்யறீங்க, பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அப்புறம் இதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு அலையிற இல்ல. நம்மளே வீடு உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குது? நாங்க வந்து 5000 10,000. வீட்டு வாடகை 5000 ரூபாய். நம்மளுக்கு வீடு தேவையில்லை. வேற என்ன பண்ணுது? மதுரைக்குள்ளே கட்டிருக்க பாலத்துக்கு அடியிலே படுத்துக்குவான். பாலத்துக்கு அடியில படுத்துக்கிட்டு இருக்கிற புள்ள குட்டி எல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிடுறது. சாப்பாடுக்கு என்ன பண்ணுது? சாப்பாடுக்கு சோப்பத்தான் திம்பாங்க, வேற என்ன திம்பாங்க. அரிசி எவ்வளவு கொடுத்து வாங்குது? காசு அரிசி நாங்களாம் 120 ரூபாய் கொடுத்து வாங்குவோம். நம்மளே 10 ரூபாய் கொடுத்தா ஊர்ல ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்டு பாலத்துக்கு அடியிலே படுத்துருவான். இவங்களுக்கு தேவை ஒரு உருளைக்கிழங்கு, 1 கிலோ ரேஷன் அரிசி, அதை வச்சு சாப்பிட்டு ஊரை ஏமாத்துறது இல்லாம எல்லாத்தையும் நீ ஏமாத்திட்டு போயிருவ. நீங்க உருளைக்கிழங்கு 60 ரூபாய்க்கு வாங்கும். ஆமா. நம்ம பழைய கிழங்கு 20 ரூபாய்க்கு வாங்கும். 20 ரூபாய்க்கு வாங்கி நம்மளே மசாலா பூரி செஞ்சிருவான். நீ மசாலா பூரி செய்வ, அதை வாங்கி உங்களுக்கு எல்லாம் இப்ப தெரியுதா? பானிபூரி விக்கிறாங்கன்னு பிள்ளைகளுக்கு வாங்கி குடிக்கிறீங்களே, அந்த பானிபூரியில நிறைய பேர் என்னென்ன செய்யறாங்க உங்களுக்கு தெரியுமா? முதல்ல இந்திக்காரங்க சாவுதாசத்தையே வச்சுக்காதீங்கன்ற போனா போது நீங்க உள்ள விட்டதுக்கு நீங்க என்னென்ன வேலை வைக்கிறாங்கன்னா ஆக்கங்கிட்ட கூவ எல்லா நாளும் தமிழ்நாட்டுக்காரங்க இப்படியே இருந்துட மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒழிச்சுக்கிட்டு உன்னை அல்ல குத்த போறாங்க. அப்ப தெரியும் பாத்துக்க. நீங்களே கஷ்டப்பட்டு கோயிலே கட்டிச்சு மீனாட்சி அம்மன் கோயில். ஆமா. இப்ப ஆறு அங்க இருக்குது, நாங்க தானே அங்க இருக்கு. நீங்க பூரா வீட்டை விட்டு வெளியில வந்து காட்டுக்குள்ளே குடி இருக்குது. காட்டுக்குள்ள குடி இருக்கலையா? அவங்க சொந்த நிலத்துக்குள்ள வீடு கட்டி குடி இருக்காங்க. ஏன் அங்க விட்டுட்டு வந்துச்சு? அங்க ஏன் விட்டு வந்தாங்க? நீங்க இன்னும் கொஞ்ச நாள் நம்மகிட்ட தான் டோக்கன் வாங்க போகுது. வேலையை பார்த்துட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படி உங்ககிட்ட வாங்கித்தான் நாங்க கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட போறோம்னு. அதெல்லாம் சும்மா பகல் கனவு. போனா போக
நம்ம கிட்ட தான் வர்றான். சரி. எல்லா வேலையும் நம்மளே பாக்குது. நம்மகிட்ட வந்து நீ காசை கொடுத்தது பொருளை வாங்கிட்டு போகுது. சும்மா ஓசிலியா செய்யற? நான் என் காசை வாங்கிட்டு தானே செய்யறேன். அப்புறம் என்ன? ஓசிலே நம்மள என்ன கொடுக்க நம்மள ஓசிலா வருது. நம்மகிட்ட உங்ககிட்ட 10 ரூபாய்க்கு பழைய சேலை வாங்குது, அதை 2 தச்சு உங்ககிட்ட 300 ரூபாய்க்கு விற்கிது. இப்ப தெரியுதா? அடுத்த வேற என்ன செய்யற? பஞ்சு மிட்டாய் விற்போம். பஞ்சு மிட்டாய் விற்க பஞ்சு மிட்டாய் விற்று உங்க குழந்தைகளை பிடிச்சிட்டு போயிடுவான். பிடிச்சிட்டு போயிருப்பான். எப்படி இந்த வழியில நீ தேடிட்டு தெரியணும். நீ பிடிச்சிட்டு போற புள்ள குட்டி பிடிச்சிட்டு போறீங்க இவரோ நீங்க தான் தெரியும்டா. அதனாலதான் நாங்களும் ரொம்ப கவனமா இருக்கோம். தெரிஞ்சுக்க. ஓ அப்படியா? ஆமா. அதை விட இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஸ்காட்லாந்துக்கு அடுத்தது எங்க தமிழ்நாடு காவல்துறை மட்டும்தான். அக்காளி புடிச்சா நோனி அந்து போகும் பாத்துக்க. ஒவ்வொருத்தையும் அல்ல குத்தா குத்துனா அக்காளி இந்திக்காரன் என்ன அவங்க அப்பத்தை விட்டு செவ்வனையை கலக்கி போடுவான். போனா போகுது அப்படின்ற ஒரு வார்த்தை கையில இருக்குங்கிற காத்தா பொம்பளை பிள்ளைங்களும் சரி ஆம்பளை பிள்ளைங்களும் சரி தமிழ்நாட்டுக்காரங்க உள்ள விட்டுக்கிட்டு இருக்கான். இதே இப்படியே போயிடாது. நாங்களும் முழிச்சுட்டோம்னு வச்சுக்க அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்படுவியா பார்த்து இருந்துக்குங்க. அப்படியே இடையில அடுத்தவங்ககிட்ட பிள்ளைய விட்டுட்டு போய் அவன் பிடிச்சி போயிடுறான். அதுக்காக வேண்டி எதுவுமே நம்பாம இருக்க முடியுமா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறான். அந்த ஊருக்குள்ள விட்டுட்டு போறான். நீ வர்றத பத்தி கவனமா பார்த்துக்கிட்டே தானே இருப்போம். இனிமேல் கவனமா தானே இருப்போம். பொங்கச்சோறு நல்லா பேச. யார பார்த்து சொல்ற? இல்ல யார பார்த்து சொல்ற? நான் உண்மையான தமிழச்சிக்கு பிறந்த ஆளுங்கிறதுனால நான் தமிழ்நாட்டுக்காக பாடிட்டு பேசிக்கிட்டேன். பரவாயில்ல. ஏன் அப்படி சொல்ற? பரவாயில்ல. அருமையான கருத்து. அசிங்கம் பேசக்கூடாது மேடையில. தெய்வத்தின் துணையில எப்பயுமே அசிங்கத்தை அகற்றிக்கலாம். அருமையா பேசுறமா. நீ எந்த ஊருமா? நான் இந்த ஊர்ல தமிழ்நாடு. வெளிநாடு மாதிரி தமிழ்நாடு. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தியே, ராஜஸ்தான் சொன்னா இப்ப தமிழ் சுத்தமா பேசுறானே. அதான் கேக்குறேன். அடிக்கிறானா? அதான் கேக்குறேன். இல்ல இவ்வளவு நேரம் ஹிந்திக்காரங்க மாதிரி பேசிட்டு இருந்தியே, இப்ப மட்டும் எப்படி உனக்கு தமிழ் வருது? நல்ல கருத்து. நம்ம சுதார சிந்துக்கிற நம்மளுடைய குழந்தைய அடுத்தவங்க நம்பி விட்டு போக கூடாது. பொருள்களை பாதுகாப்பா இருக்கணும். மிக்சி கிரைண்டர் கொண்டாந்து தெளிவாக கொண்டாந்து விற்கிறேன்னு வாங்கக்கூடாது. அதை விட முக்கியமான விஷயம் நம்ம வேலையை நம்ம சரியா செய்யணும். 9 மணிக்கு வேலைக்கு போறோமா 6 மணிக்கு வீட்டை விட்டு அதாவது வேலையை முடிச்சிட்டு வரணும். பாதியிலேயே கோட்டை போட்டு பொறந்தடிச்சுட்டு படுத்துக்காங்க. இந்திக்கார நாயெல்லாம் உள்ள வந்து வேலை தான் பார்ப்பேன். வேற என்ன பார்ப்பாங்க? நீங்க அசந்து படுத்துறாதீங்க. யாரு எங்களை சொல்றியா? எங்க வீட்டு ஆம்பளைங்க ஒத்த மீசிக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஒழுக்கமா நடந்துக்க. படுக்காம இங்க எல்லாம் வந்துருது. ஆமா அந்த பிள்ளை எங்க படுக்க தூங்கவே மாட்டேமா நீ? மண்டையை விரிச்சு போட்டு அலைகிற. சும்மாவா இருக்கா? காசு வாங்குறோம். என்ன நிப்பாட்டு? எதை நிப்பாட்டு? எங்க வரு? வேற ஆளுத்த மாதிரி கேட்டு வச்சுக்கிறாத. ஏன் என்ன? என்னம்மா? என்ன ஆண்ட? என்ன எந்த ஊர் நீ? நான் எந்த ஊரா இருந்தா உனக்கேனையா? எழுத்து பேசுற வேலை ஏன்ட்ட வச்சுக்கிறாத. நீ அமட்டி பேசி 50,000 மட்டும் வாங்கிடலாம்னு மட்டும் நினைச்சுக்காத. அடே அப்பா. என்ன சட்டம் போடுற? ஆமா. என்ன சட்டம் போடுறிய? என்ன தெரியும்? உனக்கு முதல்ல என்ன தெரியும்? நான் கேக்குற கேள்வி பதில் கேளு. கேளுற வெங்காயம் கேளு. என்ன முறைக்கிறியே? உங்க சோறு அடிச்சு நான் மூஞ்சி வச்சு போறேன். கட்டாப்புல தெரிச்சு போயிருமதுக்கு அதெல்லாம் வேற யார்ட்டியாவது வெங்காயத்துக்கு ஆப்போசிட் பச்சை மிளகா தயிரா? வெங்காயத்துக்கு ஆப்போசிட் வெள்ளை பூண்டா? ஆமாயா வெள்ளை பூண்டு. இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் சொல்லாத. நம்ம ஃப்ரெண்ட் அவரு. யாரு? எங்க டாடி. உனக்கு எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? சரி நான் ஒண்ணு கேக்குறேன். உனைய முன்னப்பட தெரியாத பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தோம் இப்படி வெக்கமே இல்லாம கைய பிடிச்சு தொடறிய நீங்க எந்த ஊர்ல தான் பிறப்பீங்க? நீங்களா ஊத்த நாய. அதுக்கு குடிகார நாய். நீ எல்லாம் பேசலாமா? உனையதான் சொல்றேன். பொங்கச்சோறு எவ்வளவு குடிக்கணும் போய் சொல்லு. என்னைய சொல்லாத. நீல நான் பொங்கச்சோறுனா நீ அதுக்கு முதல்ல வச்ச வெள்ளை பொங்கச்சோறு சுத்தி சிரைச்சு 4 மூணு கிழிச்சு ஏறி அடிச்சு எடுத்து வச்சா சொட்டு சொட்டா வடியுது. நான் ஒண்ணு கேக்குறேன். ஏறி ஏறி நல்லா இருக்கும். ஏறிட்டா எரிச்சலா இருக்கும். இறங்க இறங்க நல்லா இருக்கும். இறங்கிட்டா ஏறி இருக்க உனக்கு சுகமா இருக்கு. நான் சொல்றது கருத்து. நீ சொல்றது மட்டும் என்ன? தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கேன். உண்மைமா? என்ன உண்மைமா? இந்த விவசாயத்தில் நெல் நடணும் என்ன செய்ய தெரியுமா? சுத்தி வர வரப்பு ஓட்டணும். உள்ள 4 மூணு உழுகணும். ஏறி பரம்படிக்கணும். நாத்தை எடுத்து வச்சா சொட்டு சொட்டா வடிதுல நாத்து. அதைத்தான் நான் சொன்னேன். அதாவது நிலம் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. எப்ப பார்த்தாலும் கலப்பையை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு இருந்தாலும் பத்தாது. இறங்கி உழுது நிலத்துல வேலை பார்க்கணும். வேலை பார்க்க போறேன் வேலை பார்க்க போறேன்னு சொல்றேன். வேலை பார்க்கறது இல்ல. சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கறால லபக்கடு தூக்கி போட்டு வேலை பார்த்து போடுறாங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா வேலையை நல்லா அதாவது நிலத்துல ஆழமா ஊடணும். ஊடாம கையில உடிச்சுக்கிட்டே இருந்தா நிலம் விளங்குமாயா? நிலத்து மேல எல்லாம் குறையில்ல. உழுகிற ஆள் மேலதான் குறை. அண்ணே வச்சிருக்க ஒரே உன் நிலத்தை கொடுத்தீங்கன்னா நான் நல்லா உழுவேன் ஆழமா. அதான் சொல்றேன். வாயிலே வெட்டி வாய் சவுடால் பேசுறவங்க தான் இந்த ரொம்ப நாளா
உதிக்கிறப்ப நல்லா நல்ல இதமா இருக்கும். இறங்கி அதாவது நல்ல உச்சத்தலைக்கு வந்துற மாதிரி உச்சிக்கு வந்துருதா, அப்ப ரொம்ப எரிச்சலா இருக்கும். இறங்க இறங்கன்னா என்ன இது மாதிரி இறங்க இறங்க இப்படி நைட் ஆயிருமா, இப்படி குளு 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 குளுன்னு இருக்குமா, அப்புறம் கூத்தாட போயிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம். 18 பிள்ளைக்கு ஒரே தலை. இது நல்லா இருக்கு. முக்கி முக்கி அடிச்சாலும் குடிச்சுக்கு மேல ஏறாது. அது என்ன அடிச்சுட்டாங்க உனக்கு தெரியுது. நான் சொல்றது கதை கருத்து. ஓஹோ புரியுதா? நீ என்ன சொல்ற 18 தலைக்கு ஒரே புள்ள யாரது பூண்டு. நான் சொல்றது ரெடிச்சி முள்ளு. அப்படியா? பரவாயில்ல, எல்லாம் எண்ணெயிலும் தண்ணியில எரியாத திரி. விளக்கு தெரியல. எண்ணெயிலும் தண்ணியில எரியாத திரி. என்ன தெரியுது? காய்கறியா வச்சிருந்த பொம்பளையா இருக்குமோ? இல்லையா ராத்திரி கை விடுமா சொல்லி கொடுத்ததுனால சொல்லிட்டேன். பிடிச்சாலும் பிடிபடாது, கடிச்சாலும் கடிபடாது. என்னது இது சொல்லு. என்னவா இருக்கு? பிடிச்சாலும் பிடிபடாது, கடிச்சாலும் கடிபடாது. ரொம்ப தேவைப்படாது. என்ன சொல்ற? என்ன எனக்கு மட்டும் தேவைப்படும்? என்ன எனக்கு மட்டும் தேவைப்படும்? கூப்பிடாது தண்ணி மயிர புடுங்கா. இது மட்டும் தெரியுது. சொல்லி கொடுக்க ஒரு ஆள் இருந்தா. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் நீ கையில பிடிச்சாலும் அடிச்சாலும் சொல்லிட்டு இது தண்ணி எனக்கு மட்டும் தான் தேவைப்படும், உனக்கு தேவைப்படாதா? நீ தண்ணியே குடிக்க மாட்டியா? நாங்க உனக்கு அதிகமா எடுக்கும்ல. ஏன் அப்படியே? ஒரு சில உடம்புக்கு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அப்படியே உன்னைய மாதிரி தொறி முக்கிக்கலாம் தண்ணி இழுச்சாப்புல வேற தண்ணியே சொல்றேன். நான் கேக்குறேன். நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போக மாட்டேன்பா. மரத்துக்கு நெட்டானே மாரியா சந்தைக்கு. மரத்துக்கு நெட்டானே மாரியா சந்தைக்கு. வங்குவத்தி வங்குவத்தி வாதசத்துக்கு போனலாம். வங்குவத்தி வங்குவத்தி வாதசத்துக்கு போனலாம். அங்க 2 வங்குவத்தி வச்சுக்க. சில்லு 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 ஏ சிறுக சம்பா நெல்லு. அடி சில்லு 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 ஏ சீரக சம்பா நெல்லு. ஆரிய பில்லு நீ தவிக்கிட்டு நில்லு. சும்மா கருத சிட்டுக்கறிக்கு சத்தப்படுவானே, சும்மா கருத சிட்டுக்கறிக்கு சத்தப்படுவானே, அது கொண்டே கொண்டே ஆடிடும். ஒன்ன அடி தந்தனைக்கா தோப்புல தயிர் விற்கிற பொம்பளை. அடி தந்தனைக்கா தோப்புல தயிர் விற்கிற பொம்பளை. தயிர் வேணா மயிர் வேணா கூட புளி பொம்பளை. கொடுமை கொடுமை கோயில் போனா அங்க 2 கொடுமை. கஞ்சா செடி பூச்செடி உன் பொழப்பு இப்படி ஆச்சரியா. எங்கே போற மாதிரியாத்த எம்எல்ஏ வந்து ஏறாதான். சின்ன வீட்டா சிறுகதம்மா சிரிக்கி வந்து சிக்கிக்கிட்டா. அடி சின்ன வீட்டா சிறுகதம்மா சிரிக்கி வந்து சிக்கிக்கிட்டா. அச வீட்டு சக்கலாட்டி இவளை வந்து பண்ணிக்கிட்டா. காரியப்பட்டி முறுக்கே ஒன்னைய போட்டு நொறுக்கே நிச்சா. தேவையில்லாம உரண்டை இழுக்கிற. இது நல்லதுக்குள்ள படுக்க பாறையில் தங்கச்சி குளிக்க போகையில் படுக்க பாறையில் தங்கச்சி குளிக்க போகையில் அவன் கட்டி போட்டா நான் எட்டி பார்த்தேன். என் தங்கச்சியை பார்த்திருக்கேன். நீ உன் முகர கட்ட நீ எல்லாம் அதுக்கு தான் வந்திருக்கேன் தங்கச்சி. என் தங்கச்சி எல்லாம் உன்னை திரும்பி பார்ப்போம்னு நினைச்சியா? ஊத்தி ஐச வாங்கி சப்பு கடையில விற்கிது சேப்பு. எங்க அப்பா எங்க பிடிச்சி கடையில விற்கிது ஷாம்பு. எங்க அப்பா கிட்ட சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கான், அவனை பிடிச்சு கூட்டிட்டு போன்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணி தாங்கவா சொல்லு. சாம்புக்கும் பாம்புக்கு என்ன வித்தியாசம்? ஷாம்புக்கு பாம்புக்கு என்னையா வச்சு? ஷாம்பு வந்து தலையில போட்டு குளிச்சோம்னா நுர வரும். பாம்பு வாயில ஓடிச்சுன்னா நமக்கு நுர வரும். அது தப்பு. சாம்ப குடிச்சா குளக்குறம் இருக்கும், பாம்பை குடிச்சா விழுவுல இருக்கும். உனக்கெல்லாம் மனுஷனா நீ? பொம்பளை பிள்ளைக்கு எப்படி பேசணும்? ஒரு எதமா பதமா பேச. இவனே எங்கடா பிடிச்சிட்டு வந்தீங்க? அரிசிக்கு அரிசி போய் அரைமரக்கா முத்து போய் கையில கொத்து போய் கையில 2 பொத்து போய் அப்புறம் இருக்க தருணத்துல ஆத்துக்குள்ள அழக தெரிச்சு குணத்துக்குள்ள குதி வச்சு அடிச்சு ஏத்துனா பேச்சுக்குன்னா அடி. இத நம்ம சங்கராசாமி எழுதி வச்சு கதை பாட்டு. இவன் இத பாடலைன்னா அவனுக்கு அந்த நாள் ஒழுக்கமா பேசிக்க. தேர் முட்டி தேவையில்லாம பேசிக்கிட்டு தெரிஞ்ச. வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்க. என்ன பண்ற நீ? பேச்சு வந்து இதோட என்ன பண்ற? உனக்கு அழகு இல்ல. உன் மேல எனக்கு ஆசை வந்துருச்சு. என்ன கூந்தல் கிட என் மேல உனக்கு ஆசை வருது? கூந்தல்ல பூ வச்சு வரும்போது எனக்கு ஆசை. மாம்பழம் மாம்பழம் மைக்கோவ மாம்பழம் சீலத்து மாம்பழம் நந்ததையா. மாம்பழம் மைக்கோவ மாம்பழம் சீலத்து மாம்பழம் நந்ததையா. அழகா பறிச்சு நான்
பழம் என்ன விலை? ஒரு பழம் 500 ரூபா. 500 ரூபாயா? எஸ், வேணும்னா வாங்கு, இல்லையா போயிட்டே இரு. என்னம்மா அப்படின்னா அந்த பழத்துல என்ன அப்படி சொல்ற? ஒரிஜினல் பீஸ் சும்மாலாம் கிடைக்காது. என்ன அவங்கிட்ட கிட்ட துணிய வச்சு அப்படியே மேப்பார்வா போட்டுக்கிட்டு நினைச்சியா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. மாம்பழம் வந்து சரி, மாம்பழம் வியாபாரம் பண்றீங்க? மாம்பழம் பத்தி உனக்கு தெரியுமில? என்ன தெரியணும்? மாம்பழம் எந்த மாசம் பழுக்கும்? என்னம்மா தெரியாதா? இந்த மாசம் தான். அவருக்கே தெரியாது. தண்ணி என்ன சொல்லுவாரு? எந்த மாசம் பழுக்கும்னு அவருக்கே தெரியாது. ஆடி மாசம் பழுக்கு. ஆடி மாசம் மயிரை போடுவாங்க. அப்பதான் ஓஞ்சி ஒரு சீசன். அப்படியா? வைகாசியில பழுக்கும். ஆடி மாசத்தோட அதோட ஓஞ்சிரும். அப்பா ரெண்டு பேத்துக்குமே தெரியல. ஏன்டா அப்படியா ஆட்டுக்குட்டியாட்ட விரட்டிக்கிட்டே இருக்க? ஏன் பதட்டப்படுற? ஒருவேளை பிரஷர் இருக்கு. மெதுவா பேசு. மாசியில பிஞ்சு இறங்கும். சரி. பங்குனியில காய் வரும். திருவிழாவுக்கு குழம்பு சாம்பார் போடுவியா? சித்திரையில செதறு பழம். ஆமா. எப்படி செதறு பழம்? பழமே புளிக்கும். காரணம் என்ன தெரியுமா? வெயில வெந்தி அப்படியே புழுகு மத்து கீழே. வைகாசியில மரபல பழம் இனிக்கும். வைகாசி முடிஞ்சு ஆணி வந்துருச்சு வச்சுக்க, தித்திப்பா இருக்கும். உன் பழம் என்ன சாதி பழம்? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஆணி மாசம் தானே நடக்குது. ஆணி மாசம் நடக்குதுல்ல? ஒரே கம்பெனி. ஆமா. இந்த புளியாவரப்பட்டினா ஒழுக்கமா பேசி பிள்ளைங்க. என்ன முடியலையா? உள்ள இருக்கு. முடியலையா? அதாவது மாம்பழம் வந்து எப்ப வேணாலும் வாங்கலாம்னு ஆசைப்பட்டா எல்லா பக்கமும் கிடைக்கிற பொருள் கிடையாது. செந்துரையா சப்பட்டையா என்ன பழம் நீ வச்சிருக்குது? பழம் உள்ள வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கொடுப்பேன். இல்லைன்னா பழத்தை காட்டவே மாட்டேன். நீ காட்டலையா? நான் எடுத்துக்கிட்டு போறேன் உள்ள. நீ எல்லாம் எடுக்க முடியுமா? என்ன உனக்கெல்லாம் ஒரு மனசாட்சி வேண்டாமா? நாளைக்கு போயிட்டு ஒரு அசந்து தூங்க மாட்டேன், போட்டு அமைக்கிற மாட்டேனா? அதுக்குதான் சர்வெண்ட்டுக்கு ஆள் போட்டு வச்சிருக்கான். அந்த நேரம் போத விட மாட்டாங்க. என்ன சொல்லு? விஷயம் தெரிஞ்சுக்க. முன்ன பின்ன தெரியாத பொம்பளை பிள்ளைகிட்ட மாம்பழத்தை அமுக்குவேன்னு சொன்ன உண்டான ஒரு லொப்பன் ஆயிட்டாங்க. பழத்தை எப்படி சாப்பிடுவாங்க? எப்படி சாப்பிடுவாங்க? எப்படி சாப்பிடுவாங்க பழத்தை? உண்மையா அம்மா இங்க பாரு, மாம்பழத்தை வந்து ஒரு விஷயம் கேளு. மாம்பழத்தை வந்து கீத்து போட்டு சாப்பிடக்கூடாது. மாம்பழத்தை அப்படி எடுக்கணும். நான் அதக்கணும். அங்க என்னமா உனக்கு பேச்சு? இல்லையா, நீ சொல்ல வர்றத கவனிக்கிறேன். நான் அதக்கி அப்படியே காம்ப பிடிச்சி லேசா திரும்பி வாயில வச்சு சப்பி அப்படி தூக்கி எரிஞ்சிடணும். நீங்க மாம்பழத்தை அதான் எனக்கு தெரியும். ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். வயசுக்கு வந்துட்டியா? வயசுக்கு வரத பூரா நீ கேட்பியா? நீ அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்க கிடையாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பீஸா கொண்டு வந்து இறக்குறாங்களே. அதே நீ என்ன சொல்லுவாங்க கேட்டாரு, என்ன பொடி பிடி பிள்ளையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறியே, என்ன காரணம்? யாரு ஒன்னேவா? எங்க அப்பனுக்கு கொஞ்ச நாளா சொன்ன மாதிரி தான் இருக்கு. இவன் எந்த பிள்ளைய இழுக்கிறேன்? அந்த கட்டையை தூக்கி மண்டையை திறந்து விட்டுருவேன். பாத்தீங்கன்னா வயசுக்கு வந்துட்டான்னு கேட்டேன். வயசுக்கு வராம ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளை தெரிய முடியுமா? கேட்கற கோச்சுக்கிறாங்க. வயசுக்கு வராம இருப்பாங்களா? அதாம்மா கேட்டேம்மா. வயசுக்கு வந்துட்டேன். உனக்கு யாருமா குடிச்சு விட்டது? எங்க மாமன் குடிச்சுக்குள்ள வண்டி விட்டது அவருதான். பரவாயில்ல. ஏன் உங்க ஊர்ல எல்லாம் யாரு விடுவாங்க? இல்லம்மா, அந்த வயசுக்கு வந்தோன்னு இந்த விளக்கமாறும் கருக்கருவாங்க உங்க கையில கொடுக்குறாங்கல்ல. ஆமா. எதுக்கு? பேய் பிடிச்சிடக்கூடாதுன்றக்காக. புது குடியா நினைச்சு அது கிடையாதுமா. சரி அது இருக்கட்டும். அந்த 30 நாளைக்கு உங்களுக்கு என்னமா இருக்குன்றவங்களே? அது 30 நாளைக்கு வந்து என்ன இருக்குன்னா இல்லம்மா வாமா. மைக் கிட்ட வாமா. யூடியூப் வேற ஓடி. அதனால ஒண்ணு இல்ல, நான் ஒண்ணும் தவற கேட்கல. மம்மி மாதிரி சொல்லு. 30 நாளைக்கு வந்து வந்துருச்சு மம்மி. ஆமா 30 நாளைக்கு தீட்டா? நசமாப்பா சத்தியமா. யாருக்கு தீட்டு? கவனமா பேசணும். எங்களுக்கு வாத்தியாரே தீட்டுக்கு உனக்கா? அதாவது நாங்க வயசுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்க, எங்களுக்கு சுத்தியில இருக்காங்களே எங்க வீட்டுல வந்து அண்ணன் தண்ணி புழங்கினாங்கன்னா அவங்களுக்கு தீட்டு. அப்படியா? அதுக்காக 30 நாள். உங்களுக்கு வந்து 30 நாள் தீட்டு? ஆமா. அது கிடையாது லூசு கழுதை. உன்னை கட்டிக்கிற போறேன் பாரு, அவனை தீட்டுறதுக்காகவே தீட்டுங்கயா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்ப அது இல்லையா? அருவாலும் விளக்க மாதிரி எது கொடுக்குறாங்க? உங்களுக்கு உலக்க போட்டு தாண்ட சொல்றாங்கல்ல, அந்த தாண்டும் போது இந்த உலக்க விட்டு வேற உலக்க ராவணா அந்த விளக்கமாத்திலே அடிக்கிறதுக்கு ஒண்ணு இன்னொன்னு எண்ணினதுக்கு அடிப்பேன். நான் சொல்றேன் திரும்ப மீண்டும் வேற எந்த உலக்க ராவணின்னா அந்த கருக்கல்ல மல்லாக்க போட்டு முட்டா அம்மா நான் வந்து
ஒண்ணு தனியா போட்டுக்கடா வேணாம்லான்னு சொல்லல. மண்டைய பிடிச்ச சம்பளம் பட்டமட்ட பாறை இல்ல குட்டி பட்டமட்ட பாறை இல்ல புள்ள நீ நம்ம தலையை சொல்ற என்ன நான் கழிச்சு வச்சா 6 மார்க்கு முன்ன ஆகாது. யாரு இந்த ஓட்ட வேற யாராவது வைப்பாங்க என்ன இந்த மந்திரி சொல்றது இந்த கழிச்சு வைக்கிற வேலை வேற யார்ட்டே வச்சுக்க. என்ன செய்ய போற? நாங்கள பெரிய நாக்கிர வச்சிருக்கோம் வேலை பார்த்து விட்டு சொல்லு சொல்லு போடாவளன் மரியாதை அப்படித்தான் பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் என்ன செய்வேன் போடா எரிச்சோப்பட பேசுற பார்த்தாலும் பார்த்திருப்பேன் நான் பல பேர் பார்த்திருப்பேன் ஒன்ன போல பொருந்திய நான் உலகத்திலே கண்டதில்லை. அடியே குட்டி அடி என்ன குட்டி அடியே குட்டி தம்பி சுடுதண்ணி மாடு பால் வைக்க மாட்டேன். அவன் உட்கார மூச்சியில கொடுத்து சுடுதண்ணிய ஊத்து நீ சந்தோஷப்படணும்டா. நீ சும்மா இருந்தாலும் அந்த பிள்ளை உழைக்குதுல்ல, நீங்க காப்பாத்திருந்தாங்க பிள்ளை வச்சு காப்பாத்து வருமானத்துல கேட்க முடியாதா? அடி புளிய கொட்ட பண்ணலகி பூசணிக்கோ புரளகி உனக்கு கைப்பாட்டு வெத்தலையும் கையிலைய வாங்கி தாரே ஏ கைப்பாட்டு வெத்தலையா வலைய வாங்கி தாரே புளிய கொட்ட பண்ணலகி பூசணிக்கோ
காரியங்கள் இருக்க நடிகர்லாம் வெளியேற்றலாம். சொல்லுங்க. சம்பளம் வாங்குறாங்கல்ல, ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்க விடலாம். ஆமா ஆமா ஆமா. உன் பேர் என்ன? உங்க பேர் என்ன? கேட்டா இதான். உங்க பேர் என்ன? ரயில் கிளம்புற மாதிரி தண்டவாளத்துக்கு வரக்கூடாது. நான் சொல்றத மட்டும் நீ கேட்கிற. உன்னைய மாதிரி பிளாட்பாரத்தை சுத்தி பாக்குற ஆள் கிடையாது நானு. சரி, நீ கோயில பொங்கச்சோறு வாங்குறான்னு புரியுது. போட இழிச்சாப்புல புளிச்சு வத்து மூட்டை. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். உங்க பேர் என்ன? நீ வேணாம் எனக்கு கல்யாணத்துக்கு. பரவாயில்ல. ஆரம்பிச்சாலே அந்த குடும்பம் மயிரோட வாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. அதாவது உங்க பேர் என்ன, ஊர் என்னன்னு தெரியாம எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறது? எப்ப பார்த்தாலும் இப்படி இப்படி அளவு காமிக்கிறியா? ஆமா, சொல்லு. எப்படி? யாருக்கு தெரியும்? உங்க ஊர் என்ன, பேர் என்ன? என்னுடைய பேர் வந்து தெரியுமா தெரியாது? ஆறுமுகம். ஆறுமுகம். உங்க ஊரு? பள்ளப்பட்டி. அப்படியா? என்னோட ஊர் என்ன தெரியுமா? என் ஊர் வந்து கரூர். சரி. பேர் வந்து சுகந்தி. கச்சந்தியா சுகந்தியா? சுகந்தி. கச்சந்தி நீங்க ஊருக்குள்ள பேர் வைப்பாங்க வச்சுக்கா. சக்கந்தியா? அப்படிதான் வச்சிருக்காங்க. சரி, நீ பிடிச்சிருக்க உனக்கு? பொண்ணுங்க இப்படி வம்பளத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படியா பொம்பளை பிள்ளைக்கு பிடிக்குமா? குடும்பம் மூலமா கலகம் கலாச்சாரம். அது குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் குடு இன்பம் இருக்கான். ஆமா, புரியுதா? குடும்பத்துக்கு பேர் குடு இன்பம். இந்த மாதிரி தொல்லை உடிச்ச நாயெல்லாம் வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? ஏட்டி குட்டியா பேசிக்கிட்டு அதாவது பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுறப்ப நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைங்க மென்மையா பேசி பழகணும். தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்க. சொல்றத மட்டும் கேட்டுக்க. பொம்பளை பிள்ளைகிட்ட எப்போ பேசினாலும் கத்தாம மெதுவா மென்மையா சொன்னா கேட்டுக்குவாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை கட்டினா கேட்பாங்களா? நீ இந்த தகவல்லாம் கேட்கணும்னா 7ஆம் நம்பர் ரூம் வந்து சேரு. ஆமாங்க, வந்து என்ன வாமா உன்னை சொல்லலாமா? காதல் பண்றா? எனக்கு ஒரு சந்தேகம். காதல்னா எப்படி இருக்கும்? காதல் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அப்படி காதல்னா அப்படி மனசுக்குள்ள நிக்கணும். ஒரு நிமிஷம் பார்க்கலைன்னா நான் செத்து போயிருந்தேன். அப்படி ஒரு காதலை பண்ணணும். இல்லைன்னா அந்த காதல் கர்மத்தை பண்ணவே கூடாது. மரகதம் தெரியுமில்ல? மரகதமா? ஆமா, அதேதான். சரி, பண்ணிருப்பா. சரி, காதல் பண்ணி. ஹலோ ஹலோ. குங்குமப்பூவே ராஜா போதும் ராஜா 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 பொம்பளை கிட்ட வம்புகள் பண்ணி நண்பவழிக்காதே. கொஞ்சம் 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 போடாதே.
எனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடல் உசுறு ஒட்டி இருப்பது உனக்காக அதையும் தாண்டி புனிதமானது செல்லவா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே ஊரை விட்டு போறேன். என்னை ஏன் இப்படி தனியா விட்டுட்டு போறீங்க? சம்பாதிக்கணும்ல. சம்பாதிச்சா தான் குடும்பத்தை நடத்த முடியும். வயிற்றுல வேற 3 மாசம் இருக்கு. அந்த குழந்தை பிறந்த உடனே நமக்கு மாசமா இருக்கா? ஆமா. என்னடா இப்ப காலையில சொன்னா அதுக்குள்ள